காத்துக்கு ஓய்வதேது அடையேது கலைக்கொரு தோல்வி கிடையாது. கூச்சல் போடாதீங்க, சத்தம் போடாதீங்க, அமைதியா உட்காரு. நீங்க எவ்வளவு அமைதியா இருக்கிறீங்களோ நாடகத்தை சிறப்பாக நாடகத்தை யார் அமைதியா உட்காந்து பொழுது பார்க்கறீங்களோ அவங்களுக்கு பொழுது வந்து நான் ₹1 தருவேன். நான் அப்படியே தூங்கி அந்த பொருட்களுக்கு ₹2 தருவேன். ஏன்னா தூங்கி அந்த பொருட்களுக்கு ₹2 தரியா? நாங்க விடிய விடிய பாக்குறோமே, எங்களுக்கு ₹1 தரேன்னு கேட்கிறேன். விஷயத்தோடு தான் தரேன். பார்ப்பாங்க, நாடகம் வச்ச பிறகு எழுந்து போவாங்க. வயல ஒரு 2 பேர் கேட்பாங்க, என்னப்பா இந்த செல்வராணி நாடகம் பண்ற ஆண்டாங்களே, நல்ல ஆண்டாங்களா படம் கேட்பாங்க. அந்த விடிய விடிய பார்த்துட்டு போறவங்க சொல்லிட்டு போவாங்க. ஆட யாபாத்திரம் இப்படி வந்து எகர்னா இப்படி வந்து புச்சா முள்ளிங்க பார்த்தாட்டா 35,000 வாங்கி மூட்டானுங்க. யாரு விடிய விடிய பார்த்தாங்க, அவங்க சொல்லிட்டு போவாங்க. பப்புன்னு வராதவங்க ஒரு 4 பசங்க பாயை போட்டு படுத்துருப்பானுங்க. நாடகம் விட்டு பிறகு எழுந்து பாய் எடுத்து அக்கத்துல வச்சுக்கினேன், அவனுங்க சூத்துல இருக்கிற மண்ணை தட்டிக்கினேன், கண்ணு நம்பிக்கின்னு போவாங்க. ஒரு 2 பொம்பளைங்க சாடி தரிச்சுக்கிட்டு கேட்பாங்க, என்னடா பசங்கள நாடகம் நல்லா இருந்ததான்னு கேட்பாங்க. அந்த பசங்க என்ன சொல்லிட்டு போவானுங்க, என் மூஞ்ச கூட பார்த்துருக்க மாட்டானுங்க, அம்மால அந்த ஒரே பப்பு கழிக்கிட்டு வரவன் சும்மா போக மாட்டான். எங்க அம்மால வராங்க கூப்பிட்டு போவான். அதான் விஷயத்தோட தர கூச்சல் போட சத்தம் போட முழுகாய பூத்து வச்சுக்கிறாங்க கம்மியா கண்ணன் மிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும்
என் முதற்கண் வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் செல்வராணி எங்கள் நாடக மன்றத்தின் உரிமையாளர், காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் அமைப்பநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த சகாயம் ஐயா அவர்கள். எங்கள் நாடக மன்ற ஆசிரியர், காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் அலத்தரை கிராமத்தைச் சேர்ந்த அரசுராமன் ஐயா இவர்கள் உழவர் நாள் நடத்தக்கூடிய நாடகம். பத்மாவதி திருக்கல்யாணம். பத்மாவதி திருக்கல்யாணம் நடத்தியுள்ளோம். நீங்கள் நம்மதாக இருந்து எங்கள் நாடகத்தை பார்க்குமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாடகத்தை பார்க்க அப்பதான் ஒருத்தவங்க வந்து பாயை போட்டு தப்பு குத்தாடி வந்தானே கதை சொல்லிட்டு போன மறுபடியும் சொல்ல மாட்டேன். ஏன்ற மாதிரி நடத்தக்கூடிய நாடகம் பத்மாவதி திருக்கல்யாணம். நீங்கள் அமைதியாக இருந்து எங்கள் நாடகத்தை பார்க்குமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
வைக்க மாட்டானே இன்னைக்கு மட்டும் நடக்க வைக்க புதுசா வளர்க்க வைக்கிறது கேட்கிறேன் வந்து தெரிஞ்சுதா உள்ள போறது தெரியுதா இல்ல தெரியல இங்க ஒருத்த மச்ச உக்காந்துக்கிட்ட கொஞ்சமாச்சும் மட்டு மாதிரி இருக்குதா இல்ல கவனிக்கல கவனிக்காது என்னத்தான் பார்த்துதா புண்ணியா என்ன விஷயம் வணங்க வைக்கிறது என்ன விஷயம் வணங்க வைக்கிறப்பா நான் எந்த ஊர்ல போய் பொண்ணு கட்டாலும் பொண்ணு தரமாட்டுறாங்க யாருங்க உனக்கா உனக்கு நல்லா குறை நாவெல்லாம் ஆட்டாடுறேன் கை காலம் நல்லா தாங்குது எல்லாம் நல்லா தாங்குது ஆனா ஒரே ஒரு குறை 8,30,000 வாங்கி வச்சுக்கிறேன் ஒரே ஒரு குறை என்ன குறை 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது எனக்கு அட கடவுளே மாலக்கண்ணு மாலக்கண்ணு எந்த ஊர்ல போய் பொண்ணு கட்டாலும் பொண்ணு தரமாட்டுறாங்க சரி உடனே பார்த்தா அப்படியே என்ன பண்ண போனேன் அம்மையப்பூர் போனேன் அங்க போய் ஊர் தலைவர் நாட்டாமா எல்லாரையும் பிடிச்சேன் அவங்கள என்ன பிடிச்சா 2 கூர்சல் வாங்கி கொடுத்தேன் உடனே வா பூசிட்டேன் நீட்டா எங்க போய் பொண்ணை பாக்குறேன் எங்க போய் பாக்குறேன் எங்க மானாமதி கூட்டுற போய் பொண்ணை போய் பண்ண பாக்குறேன் பொண்ணை தரேன்னு சொல்லிட்டாங்க தாலியை கட்டிட்டேன் சம்சாரத்தை வீட்டு கைனி கட்டா சுத்தி பார்க்கலான்னு போனேன் ஓ கைனியை போய் சுத்தி பார்த்துட்டு வீட்டு வந்து பார்த்தா சம்சாரத்தை காணோம் ஆடி பாக்கு வச்சுட்டு முட்டுக்கிறாங்க ஆடி மாசம் ஆடி பாக்கு வச்சுட்டு முட்டுக்கிறாங்க ஆடி 31 கல்யாணம் பண்ண ஆடி 1 தேதி போயிட்டாங்க தாலியை கட்டன அந்த சுகத்தை தான் கண்டேன் வேற எந்த சுகத்தையும் காணல ஒரு நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு இதுக்கு மேல நம்மளால இருக்க முடியாது ஏன்னா நம்ம சம்சாரத்தை உடனே மாமியார் விட்டு மாமியார் விட்டு மாமா பெரிய மயிறு பெரிய மரும்புலடா பெரிய மரும்புல உங்க மாமியார் வீட்டுக்கு போனா நீ எவ்வளவு எடுத்து ஒரு தோராயமா சொல்லி எவ்வளவு டீ குடிக்கிற காசு சொல்றான் பாரு 3 ஏக்கர் கூட்டத்தை அடிக்கல நம்மளுக்கு உங்களால முடியாது உடனே 500 ரூபாய் பாக்கெட்ல போட்டுக்கணும் எங்க மாமியார் வீட்டுக்கு எப்ப பஸ் 12 மணிக்கு ஒரு பஸ் அதை விட்டாக்கா பொழுதுக்கு 6 மணிக்கு தான் பஸ் மாமியார் வீட்டுக்கு போய் பொருள் வாங்கன்னு பஜார்ல போய் நின்று பாக்குறேன் எல்லா பொருளையும் ஈ மொய்க்குது ஈ மொய்க்காத பொருளா மாமியார் வீட்டுக்கு வாங்கிட்டு போனோம் ஈ மொய்க்காத பொருளா மாமியார் வீட்டுக்கு வாங்கிட்டு போனோம் அந்த கோடியில வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஈ மொய்க்காத பொருள் பொறி ஒண்டி தான் பொறி எங்க போனது வாங்கிட்டு வரதுக்கு அந்த கோடியா கடைக்கு போனேன் கோடி கடையில போய் வாங்கிட்ட போய் யூரியா கொண்ட வாங்கி தோல் மேல தூக்கி போட்டுனேன் ஆள வலிக்குது அப்படியே வந்து பஸ் வந்து பார்த்தா ஒரு அந்த அளவுக்கு போலு பஸ் விட்டுட்டேன் இதோட 6 மணிக்கு தான் பஸ் தெரியல எங்க மாமியார் வீட்டுல இருந்து 2 கிலோமீட்டர் நடக்கணும் 6 மணிக்கு வந்தது 7 மணிக்கு எத்தமா இறக்கணும் எனக்கு குறுக்க தட்டி கட்டின மாதிரி மனசிட்டு இருக்குது கண்ணு தெரியாது அந்த வயல ஒரு 2 பேர் மாடு ஓட்டிக்கின்னு வராங்க போய் ஏமா யாரு வீட்டுக்கு போறேன்னு கேட்டாங்க பொண்டாட்டி பேரை சொல்லக்கூடாதுன்னு மாமியார் பேரை சொல்றேன் என்ன பேரு இது வேலை கோவிந்த மாவட்டத்துக்கு போறேன் அப்படின்னு யார் வீட்டுக்கா கோவிந்த மாவட்டத்துக்கு மாமியார் பேர் கோவிந்த மாவா பாப்பா ஏன் கூட நம்ம கனி தெரியத்த மாமியார் விட்டு சொல்லிட்டா பொண்ணு அனுப்ப மாட்டாங்களா கண்டிப்பா நான் உடனே இப்படி பல்ட்டியாச்சு எப்படி எங்க மாமியார் விட்டு மாட்ட மாட்டா என்கிட்ட புடிச்சு கொடு நான் ஓட்டிக்கிட்டு வரேன்னு வாங்கிக்கிறேன் ஏன்னா மாட்டுக்கு வை தெரியல அவனுங்க கயிறை புடிச்சு கொடுத்தானுங்க பாரு நான் கயிறை பிடிக்கல கயிறை புடிச்சா எட்டி ஒதுக்க போதுன்னு மாட்டு வாழை புடிச்சுக்கணும் இது என்னாத்துக்கு போய் சேருதோ அன்னாத்துக்கு நம்ம மாமியார் விட்டு போய் சேரும் இது ஏற்கனவே திருட்டு மாடு பழுகுது எனக்கு தெரியாது ஊர்பட்ட கரும்பு தோட்டம் ஊர்பட்ட பயிறு எல்லாத்துலயும் ஒரு பார்வை பார்த்துட்டு போகுது நைட்டு 1 மணிக்கு மாடு கட்டுறதுல போய் நிக்குது பூச்சை தேடி மாட்டை கட்டுறேன் எங்க மாமியார் உள்ள இருந்து வெளியே அதட்டுறாங்க யாரு அவ மாடு அவுக்குறான்னு கேட்டாங்க உடனே நான் இப்படி பல்ட்டி வச்சுட்டேன் என்ன மாமியாரு நான் தான் மரும் புள்ள என்னப்பா இந்நேரத்துல என்னாங்க வர வேலையை நம்ம மாடு பயிர் மணி வந்துச்சு யாருன்னா ஒரு சொன்ன அசிங்கமா இருக்கு அதனால மாட்டை பூச்சை கட்டினேன் அப்படின்னு பல்ட்டி வச்சுட்டேன் உனக்கு இருக்குதுடா குளிக்க சொல்ல பாத்துட்டு கையில சொம்புல தண்ணி மட்டும் கொடுத்தாங்க உடனே எனக்கு கண்ணு தெரியல
பண்ண திண்ணமலை ஒரு காலை வச்சுக்கினேன் வாசல்ல ஒரு காலை வச்சுக்கினேன் சின்ன ஓட்டிலே கை கழுவுறேன் சின்ன ஓட்டில வெள்ளாடு கழிச்சிட்டு கிட்டி எனக்கு கண்ணு தெரியல எங்க மாமியார் பார்த்துட்டாங்க என்ன மனத்துல உனக்கு கண்ணு தெரியலையா ஆட்டு மேல போய் கை அனுப்புறேன்னு கேக்குறாங்க உடனே இப்படி பல்ட்டி அடிச்சுட்டா இல்ல மாமியார ஆட்டுக்கு சொர்ணக்கு தானே பார்த்தேன் உடனே உள்ள இட்டு போனாங்க ஏலிய போட்டாங்க சாப்பாடு வச்சாங்க மீன் குழம்பு அருமையா வச்சுக்கிறாங்க எங்க மாமியார் பெரிய கடா பூனை ஒண்ணு வளர்க்குறாங்க எனக்கு தெரியாது எங்க மாமியார் உள்ள மோர் எடுத்தாரு உள்ள போயிட்டாங்க இது எனக்கு எங்க மாமியார் வரதுக்கு முன்னாடி இது வந்து புந்து சாப்பிட்டுங்குது எனக்கு கண்ணு தெரியல எங்க மாமியார் வந்துட்டாங்க என்ன பிள்ளைய கண்ணு தெரியலையா பூனை சாப்பிட்டது நீ பண்ணி உட்காந்து கோடி